ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி டிஎன்பிசிக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆணிவேரான தமிழ் பகுதியில் தமிழ் இலக்கணம் தாங்க மிக முக்கியம். அதே மாதிரி ஒரு டிஎன்பிசிக்கு கணக்கு எப்படி நம்ம புரிஞ்சு போடுறோமோ அதே மாதிரி சேம் இலக்கணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா படிக்க தேவையில்ல, அதை வச்சே நம்ம போடலாம். ஓகேவா? வாங்க பார்க்குவோம். சரி, ஓகே. இப்போ வேர் சொல். ஓகேவா? அதாவது சொல்லின் வடிவங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி எப்படி இருந்தால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது. ஓகேவா? வா வாங்கிறது என்ன ஒரு கட்டளையாக இருக்குதா, இதுதான் கட்டளை சொல்லுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆர்டராக இருக்கா அதனால். ஓகேவா? அடுத்தது வந்தான், முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு, அதனால் இது வினைமுற்று. வந்தான் முடிஞ்சிருச்சு, அந்த லைன் வினைமுற்று. வந்த ஆ ஓசையில் முடிஞ்சது, அதனால் இது என்னது பெயரெச்சம். அதாவது வந்த கடைசியில் ஆள முடிஞ்சிருக்கனால இது என்னது பெயரெச்சம். அதுக்கப்புறம் வந்து ஊ ஓசையில் முடிஞ்சதா, அதனால் இது என்னது வினையச்சம். அடுத்தது வந்தவர் ஒரு ஆளை குறிக்கிறதுனால இது என்னது வினையாலையும் பெயர். வருதல் தல்ல முடிஞ்சதுனால இது என்னது தொழிற்பெயர். கடைசி எழுத்து எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாம் கடைசியில் எது எதில் முடியுதோ அதை வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, மெமரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நான் அடுத்தது நான் போடுவேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வேர் சொல் என்றால் என்ன, அடிப்படை கண்டுபிடிப்பு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. வேர் சொல் என்பது ஒரு சொல்லின் அடிச்சொல். இது எப்போதுமே கட்டளை பொருளில் ஆர்டரா ஒருவரை வேலை வாங்குவது போல மட்டுமே இருக்கும். மேலே பார்த்தோம் இல்லையா, அது. அடுத்தது உங்களுக்கு இந்த ட்ரிக் பாருங்கள். கொடுக்கப்பட்ட சொல்லை நீ இதை செய் என்று கட்டளையாக மாற்றினால் அதுவே வேர் சொல். அதுதான் நான் மேலே இருக்கிறதா, இன்னும் கொஞ்சம் புரியாதவங்க சில பேர் இருப்பாங்களே அவங்களுக்காக. அப்புறம் படித்தான், படித்தான் அது பார்த்துக்கோங்க. படி ஆர்டர் எப்படி இருக்குது, படித்தான்றது முடிந்தது. ஓகேவா? படி படி செய், அந்த மாதிரி. சென்றான் செல் செய், கண்டான் கான் செய், அந்த மாதிரி. கண்டானதை அங்கே பாருங்கள், கீழேயே நான் கொடுத்துருக்கேன். கண் என்று எழுதக்கூடாது, கான் அப்படிதான் எழுதணும். வந்தால் வா செய். ஓகேவா? இது வேர் சொல், கட்டளையோட அடிசொல். இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்ததை நான் உங்களுக்கு அதை எடுத்து நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், அது பெயரெச்சம் வினையச்சம். மாணவர்கள் அதிகமாக குழம்பு பகுதி இதுதான். அதனால் இதை மிக எளிமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்களே படித்து புரிஞ்சுக்கலாம். பெயரெச்சம் எந்த சொல் முற்று பெறாத சொல்லோ அடுத்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும். புரியுதுங்களா? எந்த சொல் அடுத்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும், முற்று பெறாத சொல் தான். ஓகேவா? சொல்லின் கடைசி எழுத்தை பிரித்தால் ஆ ஓசையில் முடியும். சொல்லின் கடைசி எழுத்தை பிரித்தால் அது ஆ ஓசையில் முடியும். படித்த, அதான் முன்னாடியே நம்ம இதெல்லாம் பார்த்தது தான், இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. படித்த இத் ப்ளஸ் படித்த ஆள முடியுதா. படித்த பையன், பையன் என்பது பெயர் சொல், நோட் பண்ணிக்கோங்க. வினையச்சம் எந்த சொல் முற்று பெறாத சொல் அடுத்து ஒரு வினை சொல்லை கொண்டு முடியும். எந்த சொல் அதாவது முற்று பெறாத சொல் அடுத்து ஒரு சொல் வினை சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது என்னது வினையச்சம். சொல்லின் கடைசி எழுத்தை பிரித்தால் ஊ அல்லது ஈ என்று முடியும். நம்ம மேலே ஊ மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா, அதில் ஊ ஈன்னு கடைசி எழுத்து முடிஞ்சால் அது என்னது வினையச்சம். வா வந்து ஊல முடியுதா, ஓடு ஓடி ஈ பாருங்க, இதெல்லாம் என்னது படி ஈ வருதா, இதெல்லாம் என்னது வினையச்சம். பெயரெச்சம் பெயரை குறிக்கும், வினையச்சம் வினையை குறிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுவும் அதே தான், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்கேன். பெயரெச்சம் வினையச்சம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக புரியாதவங்களுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்தது போயிடலாம், இதை நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று சொல் வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்த நபரை குறிப்பது. செயலை வினைனா என்ன, செயலை செய்த நபரை குறிப்பது. ஓகே. சொல்லின் இறுதியில் அவர் அவள் அவள் அவர்கள்
என முடியும். ஓகேவா? உதாரணங்கள்: படி, படித்தவர், செய், செய்தவன், அதாவது அந்த நபரை குறிக்கும். ஓகேவா? பொறு, பொறுத்தார், பூமியால், அதாவது அந்த அதில் ஆளை குறித்தா என்னது? வினையாளனையும் பெயர். ஓகே, நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தொழிற்பெயர் விளக்கம். ஒரு தொழிலின் அல்லது செயலின் பெயரை குறிக்கும். இதில் வந்து காலம் வெளிப்படையாக தெரியாது. அதாவது தொழிற்பெயரில் வந்து காலம் என்னது? வெளிப்படையாக தெரியாது. சொல்லின் இறுதியில் தல், அல், கை, ஐ, பூ இந்த மாதிரி வந்து முடிகிறது வந்து என்னது? அதோட விகுதிகள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த எழுத்துலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தல், அல், கை, ஐ, பூ. நாம் வந்து கை வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். சில பேர்த்துக்கு ஐ, பூலாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? டிஎன்பிசியில் கேட்பாங்க. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உதாரணம் பார்த்திங்கன்னா, படி, படித்தல், அல்ல முடிஞ்சிருக்கா. ஆடு, ஆடுதல், தல்ல முடிஞ்சிருக்கா. செய், செய்தல். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தொழிற்பெயர். அப்புறம் இன்னொன்று சொன்ன மேலே பார்த்தீங்களா, ஐ, இதெல்லாம் வந்து சேர்த்து போட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தொழிலின் செயலின், அதாவது காலம் வந்து இந்த தொழிற்பெயரில் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? இது வெளிப்படையாக காலம் வந்து தெரியாது. ஓகேவா? அது நம்ம மேலே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அந்த ஷார்ட் இந்த பார்த்திங்களா, வேர் சொல்லை, வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், வினையாளை பெயர், தொழில் பெயர். இதுக்காக வேர் சொல்லலாம், அதை ஆர்டராக வரும். தந்தான் முடிஞ்சிருச்சா. தந்த, ஆ வந்திருக்கு, பெயரச்சம். தந்து, ஊ, ஈ வந்து என்னது? வினையச்சம். வினையாளை பெயர் தந்தவர், ஆளை குறிச்சா அது வினையான பெயர். தொழில் பெயர் வந்து தருதல். அடுத்தது வந்து நில், நின்ற, அதை வந்து நில் கட்டளை. நின்றான் வினைமுற்று, நின்ற, ஆ வந்திருக்கு, பெயரச்சம். நின்று என்னது? ஊ வந்திருக்கு. நின்றவர் இந்த மாதிரி வந்து தொழில் பெயர். நிற்றல் தொழில் பெயர். கேள், நிற்றல்னு வந்தாவே என்ன? தல், அல் அந்த மாதிரி இதை வந்தால் என்னது? நிற்றல், அல் வந்திருக்கு பார்த்தீங்களா, தொழில் பெயர். கேள் கட்டளை. கேட்டான் வினைமுற்று, கேட்ட, பெயரச்சம். கேட்டு, ஊ வந்திருக்கு, வினையச்சம். கேட்டவர் வினையாளை பெயர். கேட்டல், அல் வந்திருக்கு, தொழில் பெயர். போனான் இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். வினைமுற்று போன, பெயரச்சம். போய், ஈ வந்திருக்கு பார்த்தீங்களா, வினையச்சம். போனவர் வினையாளையும் பெயர். போகுதல் தொழில் பெயர். கொள்ளுதல் பார்த்துங்க, கொள், ஆறு. கொண்டான் வினைமுற்று, கொண்ட, தொழில் பெயர். கொண்டு வினையச்சம். கொண்டவர் வினையாளையும் பெயர். கொள்ளுதல் தொழில் பெயர். ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு அட்டவணை மட்டும் மனப்பாடம் செய்தால் என்ன பண்ணோம்? டிஎன்பிசிக்கு இதுலேருந்து நிறையா கேள்விகள் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் தொடர்புகளுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.